BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். மாவையின் ராஜினாமா தொடர்பில் மத்திய குழு நாளை முக்கிய தீர்மானம். சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என 92% பேர் கருத்து. அதானி நிறுவனம் கொழும்பு துறைமுகத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிப்பது மிக முக்கியமானதாகும் என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. அது டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா குறித்த தீர்மானம் தொடர்பில் அவரிடமிருந்து இறுதி பதிலொன்றை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பு நீடிப்பதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மாவை சேனாதிராஜா எழுத்து மூலமாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் அனுப்பி வைத்திருந்தார். இருப்பினும் குறித்த காலப்பகுதி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் தீவிரமடைந்திருந்தமையால் மாவையின் கடிதம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என்றே கட்சியின் நிர்வாகம் அறிவித்திருந்தது. எனினும் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தின் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி மாவை சேனாதிராஜாவுக்கு பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் தலைமை பதவியிலிருந்து மாவை சேனாதிராஜா விலகுவதாக அறிவித்துள்ள கடிதம் கிடைத்தது என்றும் அந்த முடிவிலா தொடர்ந்தும் இருக்கின்றீர்கள் என்பதை 14 நாட்களுக்குள் அறிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரையில் மாவை சேனாதிராஜா தரப்பிலிருந்து எவ்விதமான பதில் அளிப்புகளும் கிடைக்கவில்லை. ஆகவே கட்சியின் யாப்புக்கு அமைவாக முக்கிய பதவி நிலைகளிலிருந்து ஒருவர் விலகும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் நாளைய தினம் வவுனியாவில் கூடும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராயப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் விடுத்தார். நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக்குவதற்கும் நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து சபாநாயகர் அசோக சப்புமால் ரன்வல எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்துக்கு விசேட அறிவிப்பை விடுக்கவுள்ளதாக அறிய முடிகிறது. பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் கூட உள்ளது. சபாநாயகர் அசோக சப்புமால் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் பாரிய சர்ச்சை எழுந்துள்ளன. முடிந்தால் கலாநிதி பட்டத்தை பகிரங்கப்படுத்துங்கள் அல்லது பதவி விலகுங்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய பகிரங்க சவால் விடுத்ததை தொடர்ந்து சபாநாயகரின் கல்வி தகமை குறித்து அனைவரும் கவனம் செலுத்தினர். சபாநாயகரின் கல்வி தகமை குறித்த சர்ச்சை தீவிரமடைந்த நிலையில் பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ வலைத்தளத்தில் சபாநாயகரின் சுய விபர கோவையிலிருந்து கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டு கௌரவ சபாநாயகர் என்ற மரியாதைக்குரிய விழிப்பு மாத்திரம் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்தார். சபாநாயகர் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளார். எனவே சபாநாயகர் கல்வி தகமையை காட்டி மக்களை ஏமாற்றியிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்ற குழுவின் ஊடாக சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளோம்.
இதற்கு முழு எதிர்க்கட்சியினரும் அரசாங்கத்தின் மனசாட்சியுள்ள உறுப்பினர்களும் ஆதரவளிப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் என சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து டெலிமிரர் இணையதளம் கருத்து கணிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளது. அசோக ரன்வல வழங்கிய டாக்டர் பட்டம் பொய்யானது என நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா என பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறது அந்த இணையதளம். இதுவரை வெளியாகியுள்ள பொது கருத்தின்படி சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என 92% பேர் கூறியுள்ளனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்கள் இராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெற்றுக்கொண்டதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தவின் காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர் ஒருவருக்கு 65,000 ரூபாய் வரை கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்தா பணத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் எங்களுக்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் வரையில் வேதனம் வழங்கினார்கள். அக்கட்சியிலிருந்து விலகும் வரையிலும் வேதனம் வழங்கினார்கள். அக்கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் சேமிப்பதாக தெரிவித்தனர். ஆனால் அவ்வாறு எதுவுமே சேமிக்கப்படவில்லை. வேதனம் கேட்ட சிலரை டக்ளஸ் இல்லாமல் ஆக்கியுள்ளார் என சுப்பையா பொன்னையா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு வகையான காய்ச்சல் காரணமாக இதுவரை 32 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஒரு வகையான நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 6 பேரும், முல்லைத்தீவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது சிலவற்றின் மூலம் எலிக்காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தப்ரேரா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் என கருதி அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதானி நிறுவனம் கொழும்பு துறைமுகத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானதாகும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு நேற்று வியாழக்கிழமை கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அவர் இவ்வாறு ஊடகங்களிடம் கூறினார். இதன்போது அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியாகும் போது கொழும்பு துறைமுகத்தில் மேலும் 2 புதிய முனையங்கள் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கிறோம். அவற்றின் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கிறோம். அதானி நிறுவனத்தின் முதலீடு தொடர்பில் இலங்கையில் உள்ள பிரச்சனையானது மன்னார் காற்றாலை திட்டமாகும். அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளோம். ஜனாதிபதி இது குறித்து தெளிவுபடுத்தியுள்ளதுடன் நீதிமன்றத்துக்கும் அறிக்கையிட்டுள்ளோம். இத்திட்டம் இலங்கைக்கு பாதகமானது. அதானி குழுமம் அபிவிருத்தி செய்யும் கொழும்பு மேற்கு முனையம் தொடர்பிலான விவகாரத்தில் அவர்களுக்கு நிதியை அளிக்கும் அமெரிக்க நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தில் இருந்து விலகி உள்ளனர். அவர்களது சொந்த நிதியில் இதனை செய்வதாக கூறியுள்ளனர். அதனால் அதானி நிறுவனம் தமது செயற்பாடுகளை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானதாகும். கொழும்பு துறைமுகத்தின் பெரும்பான்மையான பகுதி துறைமுக அதிகார சபைக்கு உட்பட்டதுதான். ஆனால் வேறு சில நிறுவனங்களும் தற்போது பணிபுரிகின்றன. துறைமுகத்தில் எதனையும் நாம் தனியாருக்கு விற்பனை செய்யவில்லை. ஆனால் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட பல விடயங்கள் உள்ளன. அதனால் விற்பனை செய்யப்பட்ட விடயங்களில் செயல்திறனை அதிகரிக்க வேண்டும். அதற்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும் என்பதுடன் இதன் ஊடாக நாட்டுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். CICD, DWUCD ஆகிய நிறுவனங்களின் 85% பங்குகள் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. 15% தான் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானதாகும் என்றார் பிமல் ரத்நாயக்க.
தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை காலை முதல் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் தனக்கு இந்திய பிரஜா உரிமையை வழங்க வேண்டும் அல்லது தன்னை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என மன்றாட்டமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார் என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இலங்கை தமிழ் இளைஞர் முழந்தாளிட்டு தனக்கு இந்திய பிரஜா உரிமையை வழங்குமாறும் அல்லது இலங்கைக்கு அனுப்புமாறும் கோரும் வீடியோவை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. ராமநாதபுரம் ஆட்சியர் இலங்கைக்கு தன்னை திருப்பி அனுப்ப மறுக்கின்றார். அதேவேளை தனக்கு இந்திய பிரஜா உரிமை வழங்குவது தொடர்பிலான ஆவணங்களையும் வழங்க மறுக்கிறார் என ஜாய் என்ற அந்த இளைஞன் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாரிடம் தெரிவிப்பதை வீடியோவில் அவதானிக்க முடிகிறது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.